என் லைஃப்பில் ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட்னா 20 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணதாங்க 2 மணி நேரத்தில். What a unexpected incident! ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் யங்ஸ்டர்ஸ். 30 டேஸில் 300 கிலோமீட்டர் ரன்னிங் சேலஞ்சில் இன்னைக்கு டே 26ங்க. 260 இன்னைக்கு பொழந்து அப்படியே சாப்பிட போகிறேன். கடைசி ஸ்டேஜ் ஆஃப் அந்த பேஸ்ட் எடுக்கிற அந்த கஷ்டம் இருக்கு. எங்க வீட்டில் நான் மட்டும் தாங்க ப்ரெஷ் பண்றேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு கொஞ்சம் அப்படியே எனர்ஜி ஃபில் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு லேஸ் அவரமா இருந்துச்சுன்னா உனக்கு சொக்கத்தவங்க சாங் டெடிகேட் பண்றேன்னு சொல்லி கிளம்பியாச்சு. என்னதான் இருந்தாலும் நோட்ஸ்க்கு பென் எப்படி தேவையோ அந்த மாதிரி ரன்னிங் போறதுக்கு முன்னாடி வார்ம் கண்டிப்பா தேவைன்னு சொல்லி கிளம்பிட்டேன். டே 26 20 கிலோமீட்டரை சும்மா செதற விட போகிறோம். 20 மீட்டர் நடந்து போக கஷ்டப்படுற ஆளு இன்னைக்கு 20 கிலோமீட்டர் ஃபினிஷ் பண்ண போறோம்னு சொல்லும்போது என்னால நம்ப முடியலங்க. அதுக்கப்புறம் அல்லா சாமியை வணங்கிட்டு குட்டப்பள்ளி ரீச் ஆன உடனே நேர்மை நாயகன் தூக்குதோட தான் ஞாபகம் வந்துச்சு. கிருஷ்ணகிரி மண்ணின் மைந்தன் தங்கமகன் குட்டப்பள்ளியின் செல்லமகனா. அதுக்கப்புறம் திப்பனப்பள்ளி யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ஹாய் ஹலோ சொல்லிட்டு நான் கடைசியா தான் வந்து சேர்ந்தார் விநாயகன்ற மாதிரி. என் தம்பி கடைசியா ஒரு 6 கிலோமீட்டர் கம்பெனி கொடுக்க என் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரன்னிங். நமக்கான ட்ரெயின் வரணும்னா நம்ம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்று தாங்க ஆகணும். அப்படியே போற வழியில கருப்பு சாமிக்கு ஒரு வணக்கத்தை போட்டு குந்தாரப்பள்ளி ரீச் ஆகிறேன். இனி ஒரு மனுஷனை பார்த்து ஒருத்தர் வணக்கத்தை போட்டு கிளம்பிட்டாரு. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு சின்ன அட்வைஸ், நீங்க நல்லா இருந்தா மட்டும் தாங்க உங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும். சோ ஹெல்த்தியா இருங்க, நல்லதே நடக்கும். சொன்ன மாதிரி குந்தாரப்பள்ளியை ரீச் பண்ண உடனே சின்ராச கையிலே பிடிக்க முடியலன்ற மாதிரி தான் தலைவன் குதிச்சு விளையாடுறான். ஹைவேக்கு வந்த உடனே மொட்டை மாடியில ஆயாக்கு ஹாய் காட்டிட்டு கிளம்பியாச்சு. 20 கிலோமீட்டர் ஃபினிஷ் பண்ற நேரத்துல என் கால் அலறுது ஒல்லறுது கதறுது நகருது தொகுறது எல்லாமே செய்துங்க. ரெக்கார்ட் பிரேக்கர் எனக்கு நானே ரெக்கார்ட் பிரேக் பண்ணிக்கிட்டேங்க. ரெக்கார்ட் பிரேக்கர்லாம் இல்ல, வண்டிக்கு பிரேக் பிடிக்க சொன்னா ரெக்கார்ட் பிரேக்கர்னு சொல்லி வளரிட்டு இருக்காங்க அவன். இது என்ன இது? அரே நீ அப்பா வேற மாதிரி செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். 20 கிலோமீட்டர் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு என்னாலே நம்ப முடியல. அந்த 20K முடிச்சுட்டு அந்த தூங்குற அந்த ஃபீல் இருக்கே செம்ம ஃபீலுங்க. என் லைஃப்பில் நான் புரிஞ்சுக்கிட்டது ஒன்று தான். முதல்ல என்ன நான் நம்பணும், அப்புறம் உங்களை நீங்கள் நம்புங்க. என்ன நான் சொல்கிறது அது. அதுக்கப்புறம் கடைசியாக பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறேன், பஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என் தம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டா, நான் எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஏசப்பாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த டேவை மாதம் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். See you, bye bye.